Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம channel first time நீங்க பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கியூட்டான வெஸ்டர்னைஸ்ட் velvet crop top ஓட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இந்த டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ இந்த crop topக்கு velvet 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த velvet crop top M size மெஷர்மென்ட்ல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ மெஷர்மென்ட் சார்ட் வந்து ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்ம velvet fabricக்கும் and velvet fabricக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்க்கலாம். சோ velvet பொறுத்த வரைக்கும் selvage சைடு வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், பட் felt fabric வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது and அது ரொம்ப திக்காவும் இருக்கும். சோ நீங்க வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. சோ velvet வந்து selvage சைடு வந்து ஸ்ட்ரெச் ஆகும் and felt fabric வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா selvage சைடு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சோ ஃபோல்ட் பண்ணிட்டேன். இது வந்து closed side and இது வந்து open side and also selvage side. So first வந்து பாத்தீங்கன்னா மேல 1 inchக்கு ஒரு straight line வந்து draw பண்ணிக்கலாம். இப்போ crop top உடைய length வந்து 16 inches plus மேலேயும் கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு join பண்றதுக்கு 1 inch சேர்த்து 17 inches மார்க் பண்ணிட்டு கீழ வந்து fabric கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து half shoulder 7.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. சோ half shoulder-ஐ அப்படியே டிவைட் பண்ணி 7.5 inches வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் ஸ்லோப்காக 0.75 inches அதாவது 3/4 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ arm holeக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா half arm hole minus 1. சோ 6.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/4 chest வந்து 9 inches மார்க் பண்ணிக்கிறேன். சோ நம்ம velvet fabric வந்து பாடி அலவன்ஸ் தேவைப்படாது, பிகாஸ் இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால பாடி அலவன்ஸ் வந்து மார்க் பண்ண தேவையில்லை. சோ 1/4 chest 9 inches அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/4 waist 7.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சோ இது ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆங்கிள் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ arm hole curve வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ neck open side வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் டெப்த்துக்காக 0.5 inches மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் நெக் ஷேப் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். சோ நெக் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர், ஆர்ம் ஹோல் அண்ட் சைட் சீம்க்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். சோ ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 0.5 inches மார்க் பண்ணுங்க. and arm hole வந்து 0.5 inches மார்க் பண்ணுங்க. and side seam வந்து 1 inch மார்க் பண்ணுங்க. so neck வந்து பாத்தீங்கன்னா நம்ம stitching allowance மார்க் பண்ண வேண்டாம். so neck தவிர shoulder, arm hole, side seam எல்லாத்துக்கும் வந்து stitching allowance மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ neck வந்து கட் பண்ணிக்கலாம். சோ பேக் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணலாம். சோ ஃப்ரண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ கட் பண்ண பேக் பீஸை இதுக்கு மேல வச்சு கார்னர்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டர் கட் பண்ணிட்டு நெக் வரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்கோட டெப்த் வந்து மாத்தணும். சோ இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இதுல ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆங்கிள் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். இங்கே 0.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இப்போது நான் எப்படி ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். ஸோ இதுக்கு ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைனை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 இன்ச்சஸ் வந்து ஃப்ரண்ட் நெக் டெப்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நெக் ஷேப்பும் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போது இந்த நெக் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், கொடுக்காம அப்படியே கட் பண்ணுங்க. ஸோ நெக்கு வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது பேக் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் நெக் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து கீழே டவுனில் மார்க் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அண்ட் அதே இங்கேருந்து 4 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்க இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பேக் நெக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி கேன்வாஸ் பீஸ் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு நடுவில் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப் வந்து நான் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்புடைய லென்த் வந்து 2.5 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட் இப்படி வர மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்புடைய ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்புக்கு அவுட்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை நம்ம ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இன்சைடு இருக்கிற இந்த லைனையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ஷேப் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை லைனிங்கில் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கார்னர் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம எட்ஜஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஹார்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் வந்து இந்த மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 1 inch டவுன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹார்ட் ஷேப் வந்து இது மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அசையாமல் இருக்க பெல் பின் ஸ்கொயரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு 1/4 inch ஃபேப்ரிக் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக வந்து டர்ன் பண்ணிக்கணும். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த இடத்துல வரும்போது இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுன்றதுக்காக சிசருடைய ஒரு சைடு வந்து இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து வரும். ஸோ ஹார்ட் ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு டாப் ஸ்டிச் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1.5 inchக்கு ஒரு ஸ்ட்ரிப் வந்து மொத்தம் 4 ஸ்ட்ரிப் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்ட்ரிப்பு நான் வந்து எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனுடைய கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இது வந்து நான் பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போது இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே வரும்போது நான் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்காக கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பெல் பின் வந்து போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு வரும்போது மேலே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிப் வந்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1/4 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு கார்னர்ஸில் வந்து இந்த மாதிரி நாட்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஸ்கொயர் ஷேப் பண்ணுறதுனால நம்ம இந்த 4 கார்னர்ஸில் மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போது இதை உள்ளே வந்து ஜஸ்ட்டு டர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்து உள்ளே டர்ன் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு டர்ன் பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போது இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் உடைய கார்னர் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இப்போது இதை கரெக்டாக வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மிடில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மிடில் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மேலே வந்து 0.5 inch மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சைட் சீம்க்கு பார்த்தீங்கன்னா 1.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சைட் சீம் கட் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நம்ம இனிமேல் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இது வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பெல் பின்ஸ் போட்டுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இன்னொரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரைட் சைடு. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு ஒன்றா இருக்கணும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவுடைய கார்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ரெண்டு சைடும் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ க்ராப் டாப்போடைய கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 2 times வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் சீம் வந்து போடலாம். ஸோ சைட் சீம் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch விட்டுருக்கோம். ஸோ அந்த 1 inch மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ சைட் சீமும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெண்டு சைடும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலர் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். ஸோ காலர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிப்புடைய கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நம்ம டபுள் ஃபோல்டு வந்து பண்ணணும். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைடும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஷர் சைடு. ஸோ க்ளோஷர் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காலர் எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்கு வந்து ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அசையாமல் இருக்க நான் பெல் பின் வந்து ஃபஸ்ட்டு போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலருடைய ஹாஃப் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ இருக்குன்னா 8 inches வந்து இருக்குது. ஸோ காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 inches வந்து இருக்குது. இப்போது இந்த பேக் போர்ஷனை மட்டும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இது வந்து 3 inches இருக்குது. அதான் நெக்ஸ்ட்டு காலர் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது காலருடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போர்ஷன் 3 inches அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு காலருடைய ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ காலர் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது காலருடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.25 inches இருக்கணும். ஸோ 1.25 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 1.5 inches காலர் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 1.25 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஸோ டாட்டட் லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது காலருடைய ரவுண்டு ஹாஃப் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8 inches வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த லைனில். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலருடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து 8 inches. ஸோ 7 inches வந்து மார்க் பண்ணிக்காங்க. 8 inches மார்க் பண்ணாதீங்க, 1 inch மைனஸ் பண்ணிவிட்டு 7 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலர் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஃபோல்டு. ஸோ ஆன் ஃபோல்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக் அப்படின்ட்டு நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் ஃபோல்டில் வந்து பேக்குன்னு எழுதிக்கோங்க அண்ட் ஓப்பன் சைடு வந்து ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ண காலர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து காலர் எப்படி கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 inch ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு 1/2 inch விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அண்ட் கீழேயும் ஒரு 1/2 inch ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயும் ஒரு 1/2 inch விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ லைனிங் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வெல்வெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஸ்ட்ரெச் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஸ்ட்ரெச் போட்டுட்டு அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக வந்து அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே மிடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது நான் கார்னரில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 inch வந்து நம்ம ஃபேப்ரிக் விட்டுருந்தோம். ஸோ அதிலே வந்து ஒரு 1/4 inch வந்து நான் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்னர்லேயும் ஒரு 1/4 inch வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நாட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலர் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது காலர் வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ப்பாக இருக்கணும் இந்த எட்ஜு. ஸோ அதுக்காக சிசருடைய எட்ஜ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணி நான் வந்து கார்னர் வந்து ஷார்ப்பாக வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிசர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ எட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்திருக்கு. ஸோ காலர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த காலரை நம்ம க்ராப் டாப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டுடைய மிட் போர்ஷனில் இந்த காலருடைய லைனிங் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு அடியில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது பெல் பின் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண காலரை வந்து இந்த நெக்கில் செட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு பெல் பின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பெல் பின்ஸ் போட்டோம் அப்படின்னா ஸோ தட் நம்மளுக்கு அந்த காலர் மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒர்க் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டு கரெக்டாக வந்து அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ காலர் கரெக்டாக செட் பண்ணி நான் பெல் பின் வந்து போட்டிருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ தையல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்வெட் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மிடில் இருந்து நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் இருந்து நம்ம ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1/2 inch ஃபேப்ரிக் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெல் பின் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த ஃபேப்ரிக்கை வந்து மடித்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி பெல் பின் வந்து போடணும். போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரே தையல் போட்டோம் அப்படின்னா காலர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து அதை வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா காலர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ காலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ காலரோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ காலருக்கு வந்து நம்ம க்ளோஷர் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா ஹூக் அண்ட் பார் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஹூக் அண்ட் பார் ரெடி பண்ணிவிட்டு தான் நம்ம க்ளோஷர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போ வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்வெட் ஃபேப்ரிக் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு லென்த் வந்து 22 inches எடுத்திருக்கேன் அண்ட் வித் வந்து 2.5 inches வந்து எடுத்திருக்கேன். ஸோ போவுடைய வித் வந்து பார்த்திங்கன்னா 2.5 inches. இப்போது கீழே அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு. ஸோ இங்கே வந்து 2 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி க்ராஸாக வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் இங்கே வரும்போது இந்த மாதிரி க்ராஸாக வந்து தைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாட்ச் வந்து கார்னரில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சிசர் வச்சு தான் டர்ன் பண்ணுவேன். ஸோ சிசர் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போவுடைய கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக வரணும். ஸோ தட் அந்த சிசர் வச்சு நம்ம கரெக்டாக அதை வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னரையும் வந்து நான் சிசர் வச்சு கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து வந்திருக்கு. ஸோ போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு போ வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த போ வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நெக்குடைய லென்த் வந்து 8 inches இருக்குது. ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ போவுடைய வித் வந்து பார்த்திங்கன்னா 2 inches தான் இருக்கும். அதனால் மேலே 1 inch கீழே 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த போ வந்து இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் வரணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு அடியில் கரெக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த மிட் பாயிண்ட் அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் போடணும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போவுடைய நாட் வந்து எப்படி நீட்டாக போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அண்ட் இப்போது கீழே இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போவுடைய ஷேப்பை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.